ஆயிடா கண்ணா. ஓகே, உங்கள் ஜெய் சார் சாய் பிரில்லியன்ட் அகாடமிலேருந்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் கண்ணா. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பயப்படுறீங்க. ஐயோ எப்படி கொஸ்டின் பேப்பர் வருமோ, நம்ம எப்படி எழுதணுமோ, அந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால கொஸ்டின் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட், அந்த கொஸ்டின் பேப்பர் டைம்குள்ளே எப்படி முடிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது. ஓகே, இந்த ரெண்டுமே நம்ம மொத்தம் 3 பாயிண்ட்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவைப்படும். அதனால நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேக்ஸில் மொத்தம் எத்தனை லெசனு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ஓகே, பேரண்ட்ஸுக்கு தெரியுதா இல்லையா தெரியல. உண்மையாக பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய வீடியோ. மொத்தமே இருக்கிறது 8 சாப்டர் தான், 8 லெசன் தான் மேக்ஸுக்கு அவங்களுக்கு இருக்குது கண்ணா. ஸோ ஓகே, அந்த 8 சாப்டரை வந்து எப்படி பார்க்குறோம். ஓகே, 8 சாப்டர் நம்பர் ரொம்ப கம்மியான நம்பர் தான், ஈஸியான சிலபஸ் தான். 10th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியான சிலபஸ் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. சென்டம் எடுக்கிற பேப்பர் தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் ட்ரை பண்ணலாம். நான் சொல்கிற ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், நான் ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. ஸோ கடைசி லாஸ்ட் ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல போகிறேன், அதில் மெயினாக அதை பார்த்துங்கண்ணா. ஓகே, சரி ரைட்டுக்கண்ணா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, மொத்தமே இருக்குது உங்களுக்கு 8 சாப்டர் தான், ரைட்டா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 8 சாப்டரில் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 80% அபோவ் மார்க் எடுக்கிறோங்க. இப்போ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எழுதி முடிச்சவங்களுக்கு, எழுத போகிறவங்களுக்காக போகிற வீடியோ இது. ஸோ அப்போ இது 80. ஓகே கண்ணா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாபிக் போக போகிறோம் கண்ணா. ஓகே, நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஓகே, அப்ரோச் பண்ணுறதுன்னா எப்படி பார்க்க போகிறோம் கண்ணா. ஸோ இப்போ 80 மார்க் மேலே நான் எடுத்துருக்கிறேன் சார். இப்போ கரண்ட் எக்ஸாம், ஆஃபர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம்லாம் நான் 80 டச் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா 100% ஃபுல் சிலபஸ் வந்து தரவு பண்ணக்கண்ணா. ஃபுல் சிலபஸ் புக்கே தரவு பண்ணோம். என்ன ரீசன்க்குன்னா இருக்கிற லெசனே பார்த்தீங்கன்னா 8 லெசன் தான் இருக்குதுக்கண்ணா. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸ் தரவு பண்ண முடியும். தரவு பண்ணிங்கன்னா 100% சொல்கிறேன், நீங்கள் வந்து சென்டம் எடுத்துலாம் கண்ணா. அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை கண்ணா. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் 8 எடுத்துருப்பீங்க. இன்னும் நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல் சிலபஸும் எல்லா லெசனுமே தரவு பண்ணிங்கன்னா நீங்கள் சென்டம் எடுத்துலாம். ஓகே, அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை கண்ணா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் எடுக்கிறவங்களாம் 6 லெசன் மட்டும் பார்த்தா போதும், அவங்க வந்து அவங்களும் சென்டம் எடுத்துலாம் கண்ணா. இதுனா சார் ஒரு மாதிரியாகுது, ஒன்றும் புரியல சார், குழம்புது சார் எனக்கு. 8 லெசன் பார்க்க சொன்னீங்க, அவங்க சென்டம் எடுத்துக்கு ஒரு லாஜிக் இருக்குது சார். இவங்க 6 லெசன் மட்டும் தான் பார்க்க சொன்னீங்க, ஆனால் அவங்கள வந்து நீங்கள் எப்படி சென்டம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. 2 லெசன் பார்க்கலாம், அவங்க என்ன ஆவாங்க, எப்படி அவங்க சென்டம் எடுக்க முடியும், இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி புரியுது. ஓகே ரைட்டு கண்ணா. இப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு மேஜிக் பாருங்க. ஓகே, இப்போ இவன் 6 லெசன் வந்து கத்துக்கிறான், நல்லா கத்துக்கிறாங்கன்னா 6 லெசன் ஃபுல் ஃபார்ம். எப்படி நீங்கள் 8 லெசன் ஃபார்ம் ஆனீங்களா, இவன் 6 லெசன் ஃபுல் ஃபார்ம் ஆகிறான். செக்ஷன் பிக்கு போவோம். 2 மார்க் கொஸ்டின் எத்தனை கேட்குறான், மொத்தம் 14 கொஸ்டின் கொடுத்துட்டு ஜஸ்ட் 10 கொஸ்டின் மட்டும் எழுதுனா போதும். இதெல்லாம் உங்களுக்கு சாய்ஸ், உங்கள் கொஸ்டின் பேட்டர்னு ரைட்டு. அப்போது இவன் ஃபுல் சிலபஸ் படித்தவன் 10 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணுவான். இவன் 6 லெசன் படிச்சுக்கிறான், மீதி 2 லெசன் அவன் படிக்கல. அப்போ அவன் சாய்ஸ் வந்து 4 கொஸ்டின், அந்த படிக்காத சாப்டர் எப்படி 2 கொஸ்டின் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 2 கொஸ்டின் மொத்தம் 4 கொஸ்டின் விட்டுறான்பா. இவன் எவ்வளோ அட்டன் பண்ணுவான் சொல்லுங்கள், யோசிங்க. இவனும் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுவான், இவன்டி கம்மியாக அட்டன் பண்ணுவானா? கிடையாது. அப்போ அவங்களுக்கு இவனும் ஃபுல் 10 மாதம் அட்டன் 10 கொஸ்டின் இவனும் அட்டன் பண்ணான், இவனும் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணான். இவனும் முடியும், அவனாலே முடியும். அவன் பண்ணானா இவனும் பண்ணுவான். அப்போ இவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்லி இவனை எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதுவான், மைனஸ் மார்க் தான் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. எதுன்னு எனக்கு 11 தெரியும், 12 தெரியும், 13 தெரியும் சொல்லிட்டு அவன் எல்லா கொஸ்டின் தெரியும் சொல்லிட்டு அவன் எழுத முடியுமா? எழுத முடியாது கண்ணா. ஸோ அவனும் 10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறான், நீங்களும் 10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி தான் செக்ஷன் பியில் 5 மார்க் கொஸ்டின் இதே லாஜிக் தான். 14 சம்முக்கு 14 கொஸ்டின் கேட்பான், அதில் 10 எழுதுனா போதும். ஸோ நீங்கள் பார்க்காத சாப்டர் 2 சாப்டர் பார்க்கணும்னு கவலை கிடையாது, அது சாய்ஸில் விட்டுட்டு போயிடலாம். ஸோ உங்களால் நீங்கள் ஃபுல் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு என்ன லாஜிக் நான் சொல்கிறது? புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்குமே. நீங்கள் கஷ்டப்பட்டு கடைசி டைமில் போயிட்டு ஊந்து படித்து நான் 8 லெசனும் ட்ரை பண்ணுறேன், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நான் படிச்சுக்கிறேன், அதுதான் முட்டாள்தானம். நீ 6 லெசன் நான் ஃபுல் ஃபார்மில் இருக்கிறேன் சார், நான் தைரியமாக எக்ஸாம் போகிறேன் சார், நான் எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும்னா 100% அட்டன் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு நேக்கு, இது ஒரு ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போதும். அதை விட்டு நான் அந்த 2 சாப்டர் பார்க்கல சார், எனக்கு ரொம்ப பயமாக சார், நான் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ண தெரியல சார், 60 மார்க் எத்தனை வீட்டில் திட்டுறாங்க சார்,
அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு பயப்படாதுக்கன்னா நீ பார்த்த சாப்டர் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நல்லா இருக்கிற டைம் யூஸ் பண்ணி அது நல்லா அந்த 6 சாப்டர் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கண்ணா. ஸோ டஃப்பான லெசன் எதனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை விட்டுடுங்க, பிரச்சனை இல்லை. 2 லெசன் விட்டால் போதும், அதுன்னு எல்லாத்தையும் விட்டுற போகிறீங்க. ஓகே ஓகே, அது பண்ணாதீங்க. 6 லெசன் வந்து மினிமம் 6 லெசன் நீங்கள் தரவு பண்ணுக்கண்ணா. ஸோ 7 கிடச்சா ஓகே தான், நாட் பேட். ஓகே, உங்களோட இது இருக்குது. ஸோ தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, அதுதான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்கான ஸ்டூடெண்ட், கொஞ்சம் பாஸ் பண்ணுறதே கஷ்டமாகுது சார், இல்லை ஒரு 40 தான் சார் வருது, ஜஸ்ட்டு பாஸ் தான் சார் ஆறேன் நான், எனக்கு என்ன ஒரு ஐடியா கொடுங்க சார் தயவு செய்து அப்படி சொன்னால் ஒன்றுமே இல்லைக்கண்ணா. 100% நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு என்ன ஒரே வழினா 8 சாப்டர்லேருந்து 4 சாப்டர் 50% நான் உங்களை கவர் பண்ண சொல்கிறேன். 4 லெசன் அதில் ஜாமெட்ரி வந்துடும், கிராஃப் வந்துடும், மீதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆகட்டும், ஃபஸ்ட்டு லெசன் ஆகட்டும், எல்லாமே ஈஸியான சாப்டர் எவ்வளோ இருக்குது. ஜஸ்ட்டு அதெல்லாம் பார்த்து மினிமம் ஒரு 4 லெசனாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 50லேருந்து 60 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும் கண்ணா. எக்ஸாம் வரப்போது கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை விட்டு நான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்த்து டைம் வேஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் சில பசங்க இருப்பீங்க, இந்த லெசனில் இது தெரியும் சார், இது தெரியாது சார், அது தெரியும் சார், இது தெரியும், ரொம்ப ரிஸ்க்கு. அதுதான் ரிஸ்க்கு, அவன் எது கேட்பான்னு தெரியாது. சப்போஸ் எல்லா லெசனையும் நீங்கள் பார்க்காது வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. அதெல்லாம் ஒரு லெசன் கற்றுனா ஃபுல் ஃபார்மில் கற்றுங்க. இப்போ அல்ஜிப்ரா என்னெல்லாம் ஃபுல்லாக தெரியும் சார், செட்ஸ் லாங்குவேஜ் ஃபுல்லாக தெரியும் சார், அப்படி சொல்லுங்கள், அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணுக்கண்ணா. ஓகே, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இது ரெடி ஆகிடணுக்கண்ணா. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு கதை மாதிரியே எல்லா லெசனும் படிச்சிடுங்க. இதுதான் நீங்கள் செய்யணும். அங்கே போய் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைக்கண்ணா. ஸோ இவங்களும் சென்டம் எடுக்கலாம், 80 மார்க் மேலே எடுக்கிற பசங்களும் சென்டம் எடுக்கலாம், 60 மார்க் மேலே அபோவ் எடுக்கிறவங்களையும் நீங்கள் சென்டம் எடுக்க முடியும் கண்ணா. முடியும். அடுத்த டாபிக்கண்ணா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். நான் மெயினாக பார்த்துங்கண்ணா, உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் மொத்தமாக கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் 50 மினிட்ஸ் வந்து கொஸ்டின் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க. அதில் நிறைய பேர் அந்த 50 மினிட்ஸை எதுக்காக கொடுக்குறாங்களே தெரியாமையே நீங்கள் அப்போது எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்கண்ணா. ஓகே, அது எப்படி ப்ராப்பராக மேக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு டிப்ஸ் தரேங்கண்ணா. உட்காந்து நீங்கள் அந்த 50 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பரட்டி பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகிடும். உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் கொடுக்குறாங்க. பட் அது என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், முன்னாடி எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது 50 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் 1 மார்க்னு ஒன்று இருக்கும். செக்ஷன் ஏல 1 மார்க் ஒரு 14 கொஸ்டின் நினைக்கிறேன். அந்த 14 கொஸ்டின் உங்களுக்கு வரும், ரைட்டா? ரைட்டு. அந்த 14 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. அந்த 50 மினிட்ஸில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. ஏன்னா 1 மார்க்கு தான். இப்போ சில கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு என்ன ஐடியா தர்றேன்னு? ஸோ ஏன்னா உங்களுக்கு அதிகமாக டைம் ஆகும் போது எக்ஸாம் டைமில் எது ஆனால் 1 மார்க்கில் தான் அதிகமாக டைம் ஆகும். உண்மையாக சொல்லப்போனால் அதுதான். ஸோ அப்போ நீங்கள் வந்து கண்ணிலே பார்த்து ஒரு சில ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். சில சம் வந்து 1-2 ஸ்டெப்பு மைண்ட்லேயே போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் அந்த 50 மினிட்ஸ் முழுக்க எனக்கு தெரிஞ்சு 1 மார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க, கவலையே படாதீங்க. நமக்கு 3 ஹவர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் படிச்சோம்னா 2.5 ஹவர்ஸ் தான் கொடுத்தாங்க. இதே 100 மார்க்குக்கு 2.5 ஹவர்ஸ் தான். நான் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே நாங்கள் எழுதுனது எல்லாமே 2.5 ஹவர்ஸில் முடித்த பேப்பரை இப்போ 3 ஹவர்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ டைம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ அந்த 50 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணாமங்கன்னா நீங்கள் 1 மார்க்கை கண்டுபிடிச்சிருங்க. 1 மார்க் கண்டுபிடிச்சோன்னே ஆன்சர் ஷீட்டு கொடுத்தோன்னே 1 மார்க் ஆன்சர் பண்ணிவிடுங்க, டக்குன்னு முடிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் மைண்ட்லேயே போட்டு வச்சுருப்பீங்க. சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தோட பரவாயில்ல, மிஞ்சி போனால் ஒரு 5-10 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதை விட்டுட்டு வெரிஃபை பண்ணுற சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு எதை பார்த்தோம் எதை பார்க்கல எது வந்தது தெரியாமல் திருப்பி தான் நீங்கள் அதை படிப்பீங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருப்பி இன்னொரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் படிப்போம். அதனால் அது வேணாக்கண்ணா. அந்த 50 மினிட்ஸை வந்து முழுக்க 1 மார்க் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மைண்ட்லேயே அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. பேப்பர் வந்தோடனே எழுதிடுங்க, ஆன்சர் டக்குன்னு எழுதிடுங்க. நம்ம சில பேர் சொல்லுவாங்க இந்த பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போங்க, ஜாமெட்ரி கிராஃப் போட்டுருங்க. அது ஒரு நல்ல ஐடியா தான், பட் வேண்டாம் அது. ஓகே, 1 மார்க்கை நீங்கள் நல்லா எழுதுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் கரெக்ஷன் பண்ணுறவங்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடச்சிரும். ஸோ அவன் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறது நல்லா கரெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக நல்லா படிக்கிற பையன் ஒரு நேம் எடுத்துருவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல மார்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. ஓகே, இது மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் எதனா ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு இது மாதிரி 50 மினிட்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 மார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். அது ஈஸியாக நீங்கள் போடலாம், கண்ணிலே பார்க்கலாம். இதுக்கு இது ஆன்சர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆன்சருக்கு நீங்கள் ஆன்சர் மைண்ட்லேயே போடலாம்.
ஸோ ஓகே, அதான் உங்களுக்கு மெத்தடு. ஸோ இதான் மேனேஜ்மெண்ட் டைம். மீதி 3 ஹவர்ஸில் வந்து நீங்கள் 2 மார்க்கு 5 மார்க்கு ஜாமெட்ரி கிராஃப் மட்டும் தான் போட போகிறீங்க. எக்ஸஸாகவே டைம் இருக்கும் கண்ணா, 100% டைம் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே கண்ணா. வீடியோ மூலமாக உங்ககிட்ட இருந்த எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, சப்போஸ் எதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கன்ஃபார்மாக. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இப்போ நம்ம செகண்ட் பார்ட் போட போகிறோம். அது என்னென்னா 2024 சொல்யூஷன் நான் போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க கண்ணா. ஓகே, பாய்.